ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வாட்டர் கலர் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் ஒரு மவுண்டன், அப்புறம் ஒரு போட்டு, இந்த மாதிரியான ஒரு சீஸ்கேப் தான் பார்த்தோம். இந்த வீடியோவிலையும் அதே மாதிரி தான் ஒரு பீச்சில் ஒரு லேடி நிற்கிறாங்க. அவங்க பக்கத்தில் நிறையா பறவைகள் பறந்துட்டு அப்படி போகுது அந்த பீச்சில். லாஸ்ட் வீடியோவில் நம்ம எல்லோரும் சேர்ந்து வரைஞ்சோம். இந்த வீடியோவும் அதே மாதிரி தான். வாட்டர் கலர் ஒர்க் பண்ணுறதுக்கு தேவையான மெட்டீரியல்லாம் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. வாட்டர் கலருக்கு தேவையான மெட்டீரியல்லாம் எடுத்து வச்சுட்டு நானும் வரைகிறேன். என்னோட சேர்ந்து நீங்களும் வரைஞ்சிங்க அப்படின்னா இந்த ½ அன் ஹவர் முடிவில் நம்மக்கிட்ட ஒரு நல்ல வாட்டர் கலர் பெயிண்டிங் இந்த வீடியோ முடியும் போது நம்ம கையில் இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு எப்போதும் போல் ரொம்ப மைல்டாக நம்மளோட சப்ஜெக்ட் ட்ராயிங் பண்ணுறோம். ரொம்ப திக்காக நம்ம வரையக்கூடாது. இப்போ க்ளவுடெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், தூரமாக இருக்கும் க்ளவுடு. நம்மளோட பென்சில் ட்ராயிங் ரொம்ப திக்காக பண்ணோம் அப்படின்னா அந்த க்ளவுடு ரொம்ப தூரத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்காது. அதனால் அதெல்லாம் ரொம்ப மைல்டாக ட்ராயிங் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் அந்த லேடி நிற்கிறாங்க. அவங்களோட ட்ராயிங், அப்புறம் அவங்க பக்கத்தில் பறக்கிற அந்த பறவையோட ட்ராயிங்லாம் கொஞ்சம் திக்காக இருந்தால் கூட போதும். அதை முடிச்சுட்டு நம்ம அப்படியே வாட்டர் கலருக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் வீடியோவில் நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார், வாட்டர் கலர் ஒர்க் பண்ணும்போது ப்ரஷ்ஷில் தண்ணி வச்சுட்டு அந்த ஷீட்டை லைட்டாக வெட் பண்ணிவிட்டு அப்புறம் தானே ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அது தேவையில்லையா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தார். போன ஒர்க் ரொம்ப ஸ்ப்ரெட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு க்ளவுடெல்லாம் நம்ம காமிக்கலாம், ரொம்ப எம்டி க்ளவுடு தான். அதனால் அந்த ஒர்க்கில் க்ளவுட் வரையும் போது நம்ம அந்த வெட் ப்ராசஸ்க்குள்ளெல்லாம் போகலை. இந்த ஷீட்டில் க்ளவுட் கொஞ்சம் ஒரு ப்ளூ டோனில் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு ஒரு ப்ரஷ் எடுத்து வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு அந்த வாட்டரை மட்டும் நம்மளோட பேப்பரில் அப்ளை பண்ணுறேன். என்ன ஆகுனா கலர் வைக்க போகிற இடம் ஃபஸ்ட்டே நம்ம வெட் பண்ணதுனால கலரை மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். பார்க்குறதுக்கு ஒரு ரிதமிக்காக இருக்கும் அது. அதனால தான் ஒரு வெட் ப்ரஷ்ஷை வச்சு நான் அந்த சர்ஃபேஸை மட்டும் வெட் பண்ணிக்கிறேன். வானத்தில் இருக்கிற அந்த நீல கலர் எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகுது.
ஸோ அதுக்கப்புறம் க்ளவுட் வைக்கிறோம். ஸோ வாட்டர் கலரில் உங்களுக்கு தெரியும், வாட்டர் கலர் வைக்கும்போது எப்போதுமே டோன் பை டோனாக தான் வைக்கணும், லைட் டு டார்க் தான் போகணும். அந்த க்ளவுடில் பேப்பர் ஒயிட் நான் வந்து அப்படியே விட்டுறேன். ஸோ எப்போதுமே வாட்டர் கலர் ஒர்க் பண்ணும்போது ஒரு ஹைலைட் தேவைப்படுது அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல பேப்பர் ஒயிட்டை வந்து ராவாக விட்டுட்டு ஒர்க் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த நீல கலரை எடுத்து கடலில் இருக்கக்கூடிய தண்ணிக்கெல்லாம் ரொம்ப ஜென்டிலாக ஃபஸ்ட்டு ஒரு டோனை அப்ளை பண்ணுறேன். ஸோ அந்த பறவைகள் இருக்கிற இடத்த தவிர்த்துட்டு ஸோ பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கடலுக்கு ஸோ ரொம்ப பொறுமையாக கலர் அப்ளை பண்ணுங்கள்.
ஸோ கடலில் தூரத்தில் டார்க்காக இருக்குது, ஃப்ரண்ட்டில் இருக்கும்போது ரொம்ப மைல்டாக இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த தண்ணி கடலோர கரையோட மெர்ஜ் ஆகிற மாதிரியான ஒரு டோனை வைக்கிறேன் அந்த இடத்துல, ரொம்ப மைல்டான ஒரு டோன். ஸோ அது ஒரு கடற்கரை திட்டு அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால ஃப்ரண்ட்லேயும் கடல் தண்ணி இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு காட்சி அமைப்பு தான் அது. ஸோ இந்த பிக்சர் ஃபுல்லுமே இந்த ஒரே ஒரு ப்ரஷ்ஷை வச்சு நான் ஒர்க் பண்ணிட்டேன். ஸோ வெரைட்டியான ப்ரஷ்ஷஸ் இருந்துச்சுன்னா எல்லா ப்ரஷ்ஷையும் யூஸ் பண்ணலாம் நீங்கள். தலையில் ஒரு கேப் அணிஞ்சிட்டு கடற்கரையோரமாக நடமாடுற ஒரு பெண்மணி. ஸோ நல்ல வெயிலும் அடிக்குது, அதே நேரத்தில் நல்ல காற்றும் அந்த இடத்துல நல்ல பலமாக அடிக்குது. அந்த மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் தான் அது. ஸோ அந்த லேடிக்கு கலர் வைக்கும்போது கொஞ்சம் டீட்டெயில்டாக அதுக்குள்ளே போக வேண்டியிருக்கும். அதனால் நீங்கள் ப்ரஷ் ஒரு பாயிண்ட் ப்ரஷ், கொஞ்சம் சின்ன சைஸ் நம்பர் இருக்கக்கூடிய பாயிண்ட் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி அந்த இடத்துல நீங்கள் கலர் அப்ளை பண்ணுங்கள். ஸோ வாட்டர் கலரில் இமிடியேட்டாக டார்க் வச்சிடக்கூடாது, டோன் பை டோனாக வச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ தூரமாக இருக்கக்கூடிய அந்த டார்க் கலர் கரையை நோக்கி வர வர ஸோ அதை டைல்யூட் பண்ணி கரையோட மெர்ஜ் ஆகிற மாதிரி ஒரு டோனை நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ கடற்கரையிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் அந்த அலையோட சென்ஸ் எல்லாம் காமிக்கணும். ஸோ அதனால் நீங்கள் அந்த தொடுவானம் வரைக்கும் அந்த கடலோட அலைகளெல்லாம் வைக்காதீங்க.
நீங்கள் ஒரு இடத்துல டார்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து டீட்டெயில் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால் நல்லா பாயிண்ட் ப்ரஷ் எடுத்து நல்லா ஷார்ப்பான லைன்லாம் போட்டு ஸோ டீட்டெயில் பண்ணுங்கள். ஸோ நல்ல வெயில் அடிக்குது, அந்த மாதிரின்னு ஒரு நேரம் தான் அது. ஸோ அதனால் அவங்களோட ஷேடோ வந்து அவங்களோட ட்ரெஸ்லையும் லைட்டாக விழுது. சேம் டைம் வந்து அந்த வெள்ளை உடையில் வந்து ராவாக ஒரு சன்லைட் விழுகுறதுனால ஸோ அங்கே வந்து பேப்பர் ஒயிட் நம்ம அப்படியே விடுறோம். ஸோ அப்போ தான் அந்த ராவான ஒரு லைட்டு அந்த ட்ரெஸ்ஸில் விடுற மாதிரியான ஒரு தன்மையை வந்து அந்த பேப்பர் ஒயிட் கொடுக்கும். ஸோ அந்த கேரக்டரை இம்மிடியேட்டாக முடிக்க வேணாம். எப்போதுமே வாட்டர் கலரில் ஒரு சர்ஃபேஸை கலர் வச்சு டக்குன்னு முடிச்சிடக்கூடாது. ஸோ வாட்டர் கலரில் எப்போதுமே எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து ஒரே அப்ரோச் வச்சுட்டே இருக்கணும். ஏன்னா எல்லா இடத்துலையும் ஃபஸ்ட்டு டோன், செகண்ட் டோன், தேர்ட் டோன், ஸோ ஃபைனலாக டீட்டெயில் பண்ணும்போதும் எல்லா இடத்துக்கும் சேர்த்து தான் டீட்டெயில் பண்ணிக்கிட்டே போகணும். ஸோ பார்ட்டாக ஒவ்வொரு இடத்துக்கும் டீட்டெயில் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதெல்லாம் அந்த ஹைப்பர் ரியலிஸ்டிக் பண்ணுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம அதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ வாட்டர் கலர் சென்ஸில் நம்ம வந்து ஒரு ஒர்க் பண்ணும்போது ஸோ எல்லா இடத்துலையும் நம்ம டோன் பை டோனாக தான் அப்ளை பண்ணணும்.
ஸோ இப்போ வந்து ஒயிட் கலரை வச்சு அந்த கடலோட அலைகள் எல்லாம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பேப்பர் ஒயிட்டை விட்டுட்டும் பண்ணலாம், இல்லை அப்படின்னா ஃபைனலாக இந்த மாதிரி ஒயிட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட அக்ரிலிக் ஒயிட் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணலாம். ஆர் வந்து போஸ்டர் கலர் அப்படின்னா வாட்டர் கலர்லேயே வந்து ஒயிட் இருக்கும். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது எப்படி யூஸ் பண்ணணும்னா ரொம்ப தண்ணியாக யூஸ் பண்ணக்கூடாது, கொஞ்சம் அது வந்து திக்காக இருக்கணும் அந்த கலர். இப்போ நான் வைக்கிறேன்ல அந்த மாதிரி மினிமமான ஒரு வாட்டர் தான் அதில் இருக்கணும். ஸோ கிட்டத்தட்ட ஒப்பேக்காக இருக்கணும், கட்டியாக தான் இருக்கணும். ஸோ அதை எடுத்து எங்கெங்கெல்லாம் வந்து அந்த கடல் அலையில் வந்து ஹைலைட் இருக்குமோ ஸோ அந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ நம்ம பேக்ரவுண்டில் இருக்கிற அந்த கடலோட தண்ணியெல்லாம் அப்ளை பண்ணும்போது அந்த கேரக்டருக்குள்ளெல்லாம் கொஞ்சம் ப்ரெஸ் நம்மளே அறியாமல் உள்ளே வந்திருக்கும். ஸோ அதே மாதிரி தான் அந்த பறவைகளுக்குள்ளேயும் அந்த கலர் போய் பட்டிருக்கும். ஸோ அதெல்லாம் அந்த ஒயிட் கலரை யூஸ் பண்ணி அங்கே பறக்கிற பறவைகளை வந்து கொஞ்சம் டீட்டெயில் பண்ணுறேன். ஓகே, பெயிண்டிங் பண்ணி முடிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அந்த பெயிண்டிங்கோட ரிசல்ட் எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் வேறு என்ன மாதிரியான ஒர்க் போகலாம் அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.